என் தங்கப்பிள்ளையே, இந்த வராகி அம்மா உனக்காக கொண்டு வந்த இந்த மலரை நீ தொட்டு விட்டாயல்லவா? என் தங்கமே, மங்களகரமான செய்தி ஒன்று உனக்கு வந்திருக்கின்றது. நீ நினைத்த வாழ்க்கையை அமைத்து கொடுக்க உன் வராகி நான் எங்கே காத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க உன் அம்மா இப்பொழுது நான் தயாராக நிற்கின்றேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எது எப்பொழுது எப்படி நடக்க வேண்டும் என்பது நான் நிர்ணயித்ததல்லவா? இன்று உனக்கு அதை நான் கொடுக்கப் போகின்றேன். என் பிள்ளையே, நான் சர்வசாதாரணமாகவெல்லாம் உனக்கு இந்த மலரை இன்று கொண்டு வரவில்லை. நான் கொண்டு வந்ததற்கு காரணம், மங்கள நிகழ்வு ஒன்றினை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்கான உத்திரவாதத்தினை உன் கைகளில் கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எல்லோராலும் சில விஷயங்களை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த விஷயங்களில் உனக்கு உடன்பாடு இருக்காது. இப்படி எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்திருக்கின்றாய். வாழ்க்கையில் எந்த ஒன்று உனக்கு வேண்டும் என்பதனை உணராமலேயே இத்தனை காலமும் இருந்து விட்டாய். சில விஷயங்களில் சரியான முடிவுகளை எடுக்க தெரியாமல் திணறியும் நின்று விட்டாய். சரி, எல்லாம் போனது போகட்டும். இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன வேண்டும் என்று ஒரு சரியான முடிவினை எடுத்து நம் தாயானவளிடம் கேட்டுவிட வேண்டும் என்று நினைத்திருந்தாய். அதை நீ என்னிடத்தில் கேட்கவும் செய்தாய். என் பிள்ளையே, நீ சொல்லித்தான் இதையெல்லாம் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. உனக்கு என்ன வேண்டும், எது தேவை, நீ என்னிடத்தில் எதை கேட்பாய் என்பதனை உன் அம்மா நான் நன்கு உணர்ந்து கொண்டேன். அதனால் நான் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது என்பதனை நீ ஏற்கனவே புரிந்து கொண்டிருப்பாய். நீ கேட்காத எதையுமே நான் உனக்கு கொடுக்கவில்லை. நிச்சயமாக உன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு எப்பொழுதுமே சரியாக இருக்கும் வகையில்தான் அம்மா உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். என் குழந்தை, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் நீ சில விஷயங்களை உடனடியாக பெற்றுவிட வேண்டும் என்று நினைத்து விட்டாய். ஆனால் அதற்கு உனக்கு ஏற்பட்ட தடங்கல்கள் ஏராளம். என் பிள்ளையே, உடன் இருந்தவர்கள் அப்பொழுதுதான் துரோகங்களை செய்வார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாய். சில மனிதர்களை வாழ்க்கையில் காணும் பொழுது நீ மிக பெரிய அதிர்ச்சியும் அடைந்தாய். இதுபோன்று கூட நம்மோடு இவர்கள் இருப்பார்களா? இவர்கள் இப்படியெல்லாம் இருந்து எதையும் சாதிக்க நினைப்பார்களா என்று என் குழந்தை மிகுந்த மனவேதனை அடைந்தாய். இவை எல்லாமே இப்பொழுது உனக்கு சரியான பாடத்தை கற்றுத்தந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் நீ உனக்கானதை அடைந்து விட வேண்டும். யாருக்கும் எதையும் விட்டு கொடுத்து விடக்கூடாது என்பதில் நீ மிக தெளிவாக இருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் சிறப்பான நடக்க வேண்டும் என்று உனக்கு தெரிகின்றதோ, எதுவெல்லாம் ஏற்கனவே சிறப்பாக நடந்தது என்று உனக்கு புரிகின்றதோ, அவை எல்லாமே இனிமேல் சற்று மேலும் கீழுமாகத்தான் இருக்கும். அவைகளினுடைய வளர்ச்சியானது ஏற்ற தாழ்வுகள் கொண்டதாகத்தான் இருக்கும். எல்லாவற்றையும் மீண்டும் மீண்டும் அடைய முடியாது. ஒரு முறை அதை அடைந்த பிறகே உன் முயற்சிகளை நீ கைவிடாமல் இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அவற்றில் உனக்கான அனைத்து விஷயங்களும் நடந்திருக்கும் பட்சத்தில் என் தங்கமே, மீண்டும் அந்த வாழ்க்கையை நீ அடைய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது உனக்கு ஏற்படுகின்ற தடங்கல்களை எல்லாம் நீ சமாளித்துத்தான் வெளியே வந்து தீர வேண்டும். என் பிள்ளைக்கு மனதில் இப்பொழுது என்ன எண்ணங்கள் தோன்றுகிறது என்று உன் அம்மா நான் சொல்லிவிடவா? என் பிள்ளை என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? அம்மா, நானும் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விதமான மனிதர்களை கண்டிருக்கின்றேன். ஆனால் சில காலமாக நான் காண்கின்ற மனிதர்கள் எல்லோருமே வித்தியாசமானவர்களாக இருக்கின்றார்கள். இன்று சிரிக்கின்றவர்கள் நாளை பார்த்தால் முறைக்கின்றார்கள். இன்று முறைத்தவர்கள் நாளை எதுவுமே நடக்காதது போல சிரிக்கின்றார்கள்.
ஒரு சிலர் மட்டும்தான் எப்பொழுதுமே ஒன்று போல இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா கஷ்டமான இந்த சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் என் குழந்தை, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் கைகளில் நான் கொடுத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக நீ மன நிம்மதியாக இருப்பாய் என்பது நான் உணர்ந்த விஷயம்தான். அதனால் அதை உன் கைகளில் கொடுக்க நான் பல நாட்களாக யோசித்து விட்டு இன்று ஒரு நல்ல முடிவினை எடுத்திருக்கின்றேன். என்னுடைய முடிவிலிருந்து நான் இனி ஒருபொழுதும் தவற மாட்டேன். என் பிள்ளை, நீயும் உன்னுடைய முடிவிலிருந்து தவறாமல் இருக்க வேண்டும். இனி என்ன விஷயங்கள் நடந்தாலும், உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வம் நம்மோடு துணை நிற்கின்றது என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, தெய்வத்தினுடைய துணை என்பது அத்தனை எளிதில் யாருக்கும் கிடைக்காது. கஷ்டப்படுகின்ற எல்லோருக்கும் வாய்த்து விடாது. வேதனைப்படுகின்ற எல்லோராலும் உடனடியாக இதனை கண்டுவிட முடியாது. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அங்கே ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால், என் பிள்ளை, அந்த விஷயத்தில் நீ நிச்சயமாக ஒளிந்து கிடக்கின்ற சில நல்ல விஷயங்களை பற்றியும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். என் குழந்தைக்கு சரியானதை நடத்தி கொடுப்பேன் என்ற வாக்குறுதியினை உனக்கு தருகின்றேன். நீயோ மனதிற்குள் அதிகமான குழப்பங்களை சுமந்துதான் செல்கின்றாய். என் தங்கமே, சில நேரங்களில் சில வேண்டாத விஷயங்களை செய்து விடுகின்றாய். நாம் எல்லாமே நன்றாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கும் பொழுது, திடீரென்று ஒருவர் தேவையில்லாத ஒரு விஷயங்களை செய்யும் பொழுது வாழ்க்கையில் தலைகீழாக பல மாற்றங்கள் ஏற்பட்டு விடுகின்றது. வாழ்க்கை சூழ்நிலைகள் உனக்கு மாறிவிடுகின்றது. இத்தனை நாட்களும் தான் வாழ்ந்த வாழ்க்கை எத்தனை நல்ல வாழ்க்கை என்ற அளவு கூட மறந்து விடுகின்றது. என் தங்கமே, பிரச்சனைகள் எந்த திசையிலிருந்து வருகின்றதோ அந்த திசையை நோக்கியே அதனை விரட்டி அடிக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் சோதனைகளுக்கும் சேர்த்து வைத்து உனக்கு நல்லதொரு பாடம் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதொரு அறிவு கிடைக்கும். என் குழந்தை, எதை சார்ந்து நின்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் நீ இந்த வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற சில விஷயங்களினால் நீ பல முறை உனக்கான நல்லதை கூட நீ இழந்து விட்டாய். இருந்தாலும் பரவாயில்லை. இனி நீ இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டுமாவது தெளிவாக இரு. மங்கள செய்தி உன்னை தேடி வரும் நேரம் உன்னுடைய இல்லத்திலும் மனமகிழ்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும். மனமகிழ்ச்சியோடு உன்னை சந்திக்க வந்திருக்கின்ற இந்த தாயை நீ ஒரு நாளுமே தவற விட்டு விடாதே. 1000 சோதனை கட்டங்களை தாண்டி நிற்கின்றாய். மனம் விரும்பிய வாழ்க்கையை பெறுவதற்கு போராடி கொண்டிருக்கின்றாய். அதற்காக வேண்டுதலை என் முன்னால் எப்பொழுதும் வைத்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது மட்டுமே என்னுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தை, அந்த பொறுப்பை ஒரு நாளும் நீ தவறாக செய்து விடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைய நினைத்தால் மட்டும் போதாது. அடைந்து விட்ட பிறகு அதனை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற நம்பிக்கையும் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். என் தங்கமே, நீ ஆசைப்படும் பொழுது உனக்கு மனதிற்கு தோன்றவில்லை இது இத்தனை கஷ்டங்களை கொடுக்கும் என்று. ஆனால் அதை அடைய நினைக்கும் பொழுது அது கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இப்படி என்று தெரிந்திருந்தால் இதன் மீது ஆசையை பட்டிருக்க மாட்டோமே என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, ஒரு பொழுதும் முன் வைத்த ஆசையை பின் வைக்காதே. ஆசைப்பட்டு விட்ட பிறகு அதை அடைவதற்குத்தான் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய முயற்சியிலிருந்து நீ பின்வாங்கி விடக்கூடாது. என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய சந்தோஷமும் உனக்கு நிரந்தரமாக உன் கைகளில் இனிமேல் கிடைக்கும். நீ என்னுடைய அன்பினை இப்பொழுது பெற்றிருக்கின்றாய். எந்த விஷயத்திற்காகவும் தனிமையில் நின்று கண்கலங்காதே. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றுவதற்கு இந்த வராகி வந்து நிற்பாள் என்பதை மட்டும் நீ ஒரு பொழுதும் மறந்து விடாமல் இருந்து விட்டாலே போதும். என்றுமே என்னுடைய அன்பு உனக்கு முழுமையாக கிடைக்கும். என்
தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.